இந்த எதிரிகள் அப்படின்னு பொதுவா பார்த்தீங்கன்னா, நம்ம பாட்டுன்னு நம்ம சிவனேன்னு நம்ம கம்முன்னு இருப்போம். இவனுங்க வந்து சும்மா இருக்க மாட்டாங்க. இவனுங்க கிட்ட இருக்கிற பணங்காச வச்சு, இல்லாதவங்கள சீண்டி வம்பு இழுக்கிறது தான் இவனுங்களோட வேலையே. சரிங்களா? அது மட்டும் இல்ல. போறாம நெறைய. நம்ப கொஞ்சம் முன்னேறிட்டோம்னா, இவனுங்க வந்து நம்பளுக்கு கீழவே தானே இருந்தானுங்க. இவன் எப்படி முன்னேறலாம்? அப்படின்னு இப்போ நெறைய பேர் சொந்த பந்தத்துக்குள்ளேயே பொறாம நெறைய ஆயிடுச்சு. பொறாம, பொச்சரிப்பு, அ ஒருத்தன் நிம்மதியா வாழக்கூடாது. ஒருத்தன் சந்தோஷமா வாழக்கூடாது. அவன எப்படின்னா கெடுக்கணும். அவன எப்படின்னா தொல்ல குடுக்கணும். அவனுடைய நிம்மதிய அழிக்கணும். அ ஒரு ஒரு கடன் காக்க எங்கேயாச்சும் நம்ம போனா கூட, தெரிஞ்சவங்க கிட்ட கடன் கேட்க போறோம்னு வச்சுக்கங்க. அந்த கடன கூட நம்மள வாங்க விடாத, அவங்களுக்கு அந்த கடன குடுக்காதீங்க. அவன் திருப்பி குடுக்க மாட்டான். அந்த மாரி ஏகப்பட்ட பிரச்சனை. அதாவது மனதளவுல நம்ம ஏற்கனவே நம்ம குடும்பத்தில இருக்கிற கஷ்டங்கள்